Hi friends, welcome back to my channel Alina Pets. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. தாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நான் ஏற்கனவே 1/4 கிலோ சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த சிக்கனோட பீசஸை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இதை நான் அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்தையும் 2 சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பாதியாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் இங்கே மீடியம் சைஸான 2 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கின பிறகு நான் ஊற வச்சுருந்த சிக்கனை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். நான் இங்கே 1 கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இப்போ குக்கரோட மூடியை போட்டு விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ எனக்கு இங்கே கிரேவி அதிகமாக வேணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டியை கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்த தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ எனக்கு இங்கே கிரேவி அதிகமாக வேணுன்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த சிக்கன் கிரேவியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான மணமான சிக்கன் கிரேவி தயார். தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.